நகர பகுதியிலிருந்து வர்றோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திக்கலாம் அப்படின்ட்டு. குளித்தலை மற்றும் மணத்தட்டை பகுதிகளில் 1 கிலோமீட்டர் அளவுக்குள்ள 2 மணல் குவாரி அமைக்கிறதுக்கு அரசு திட்டமிட்டிருந்தாங்க. இதை கண்டித்து ஏற்கனவே நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். கோட்டாட்சியர் தலைமையில் கூட்டத்தில் கடுமையான எதிர்ப்புகளை, அதனால் இது மண் எடுத்தால் என்ன விளைவுகள் ஏற்படும், இப்போ என்ன நிலைமை, இதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கோம். அதையும் மீறி மக்கள் உணர்வுகளை மதிக்காமல் தொடர்ந்து பாதை போட்டாங்க. மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அதன் பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரடியாக சந்தித்து மனு கொடுத்தோம். அந்த மனுவில் ஐயா சொல்லியிருக்காரு, எங்களுக்கு கருத்து கேட்பு கூட்டம் முடிக்காமல் என் தலைமையில் நடக்கும், முடிக்காமல் நாங்கள் பாதை போட மாட்டோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதையும் மீறி பொதுப்பணித்துறையினர் பாதை அமைக்கும் பணியை செஞ்சிட்ருக்காங்க. இதை கண்டித்து மக்கள் 2 நாட்களுக்கு முன்னாடி போராட்டம் நடத்தி கைதாகி இருக்காங்க. இன்னும் அந்த பணிகளை நிறுத்தலை. இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து அது சம்மந்தமாக பேசலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். ஆனால் அது இன்றைக்கி விடுமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திக்க மாட்டார்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே விடுமுறை நாள் அன்னைக்கு பொதுப்பணித்துறையினர் காவிரி ஆற்றுல மணல் பாதை போட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரு விடுமுறை கிடையாதாங்கிறத நாங்கள் கேட்குறோங்க. இப்போ பாருங்கள், இப்போ காவிரி ஆற்றுல நேற்று கூட 3 பேர் உயிர் நீத்திருக்காங்க, உயிர் இழந்திருக்காங்க. 3 பேர் இங்கே கரூர் பகுதியில் 2 பேர், லாலாப்பேட்டையில் ஒருத்தர் உயிர் இழந்திருக்காரு. எல்லாம் புதை மணலில், ஆற்று மணல் அந்த புதைக்குழியில் சிக்கி இறந்தவங்க. இப்போ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நாளைக்கு இந்த நிலைமை வந்துடும். ஏற்கனவே அந்த பகுதியில் விவசாயம் அழிஞ்சிருச்சு, குடிக்க நீர் இல்லை. இன்றைக்கே குளித்தலை நகர பகுதியில் டேங்கர் லாரி மூலியமாக தான் தண்ணி போயிட்டுருக்கு ஒரு பகுதிக்கு. இப்போ இது எல்லா பகுதிக்கும் தொடர்ந்து மணல் அல்ல விட்டால், அதனால் மணல் குவாரி அமைக்கிற பணியை நிறுத்தணும் அப்படிங்கிறத நாங்கள் பல முறை சொல்லியிருக்கோம். இப்போவும் மீண்டும் ஒரு முறை மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து சொல்லலான்னு வந்தோம். சந்திக்க முடியல. அவரோட உதவியாளரை சந்தித்து எல்லா கருத்துக்களையும் சொல்லியிருக்கோம். நாங்கள் பேசிட்டு இப்போ சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் காத்திருக்கோம். இந்த ஒட்டுமொத்த அந்த குளித்தலை பகுதி மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். அந்த பகுதியில் விவசாயம் அழிஞ்சிருச்சு, குடிக்க தண்ணி நீர்மட்டம் இறங்கிருச்சு. தொடர்ச்சியாக மணப்பாறை உள்ளிட்ட பகுதிகளுக்கு குடிநீர் குழாய் கிணறுகள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கிணறுகளுக்கே தண்ணீர் இல்லாமல் துணை கிணறுகள் அமைச்சு தண்ணீர் எடுக்கிறாங்க. இந்த நேரத்தில் மணல் குவாரி அமைச்சிங்கன்னா எங்கள் பகுதிக்கும் எல்லா பகுதிக்கும் குடிநீர் சுத்தமாக இறங்கிடும். அதனால் மணல் குவாரி அமைக்கிற பணியையும் உடனடியாக பாதை அமைக்கிற பணியையும் நிறுத்தணும்னு கேட்டுக்கிறோம். விட்டுருங்க. சும்மா நீங்கள் உள்ளே போகிற மாதிரி அவ்வளோதான். அதெல்லாம்